Okay. So the coordination compounds பார்த்துருக்கோம் இல்லையா? So the coordination compounds the last topic it's crystal field theory. So in the previous classes we have seen about Werner theory and valence bond theory, right? Am I audible now? Able to see the board? Okay. Then okay. Okay. So this crystal field theory, it's the last topic in coordination, not only in coordination compounds in your portion also. Okay, so today I think we will complete this lesson. Um, so we'll, the next crystal field theory. So actually, for shorter வந்து இது CFT அப்படின்னே தான் சொல்லுவாங்க. CFT, okay. So what is the CFT? அதுதான் இப்போ நம்ம பார்ப்போம். What is its uses? இந்த தியரி வந்து மற்றதுலேருந்து why it is the best அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்த்துடலாம். So CFT is it's an electrostatic model which describes the electronic structure of metal ion in ionic crystals. Okay, it provides an approximate description of electronic energy levels that determine the UV and visible spectrum, but not the bonding. ஸோ இப்போ இந்த ஃபீல்டு இந்த தியரியை நம்ம உள்ள ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னா இன் ஐசோலேட்டட் ஃப்ரீ ஸ்டேட் ஓகே ஆல் த டி ஆர்பிட்டல்ஸ் ஹவு மெனி டி ஆர்பிட்டல்ஸ் how many d orbitals hello 4 what about Jain? How many d orbitals? Okay, Darshana 4. Huh? 16 லாம். 5 d orbitals. Okay, என்னென்ன d orbitals? என்னென்ன 5 dxy ஒன்று இருக்கா? dxy, dyz, dxz and dx squared y x squared minus y squared. Okay, x squared minus y squared and then dz squared. ஸோ இப்போ இந்த dz ஸ்கொயர் ஸோ இப்போ இந்த 5 டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா அந்த 5 டி ஆர்பிட்டால்ஸும் தே ஹாவ் சேம் எனர்ஜி. ஓகே, ஹாவ் சேம் எனர்ஜி. எப்போ வந்து சேம் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னா சேம் எனர்ஜியாக இருக்கும் அண்ட் தே ஆர் கால்ட் டீஜென்ரேட் ஆர்பிட்டால்ஸ். சேம் எனர்ஜியாக இருக்கிற எல்லாமே வந்து டீஜென்ரேட் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சேம் எனர்ஜி. ஸோ இப்போ அதுதான் வந்து இட் இஸ் அ degenerate orbitals. Degenerate orbitals. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ தீஸ் 5 ஆர்பிட்டால்ஸ் ஆர் grouped into 2. ஓகே, ஸோ தே grouped into 2. ஒன்று வந்து இஜி ஆர்பிட்டால்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த தியரியே புரியும். ஓகே, ஒன்று வந்து இஜி ஆர்பிட்டால். இந்த இஜி ஆர்பிட்டால் இன்னொன்று வந்து டி2ஜி. அந்த ஃபர்ஸ்ட் இஜி ஆர்பிட்டால்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த 5 வந்து 2 செட்ஸாக டிவைட் பண்ணுவோம். அந்த 2 செட்ஸோட நேம் வந்து இஜி அண்ட் டி2ஜி. அதில் இஜினா என்ன அப்படின்னா தீஸ் அதாவது எதெல்லாம் ஈஸியா இருக்கும்னா dx ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, வெயிட் somebody dx squared y squared and dz squared orbitals and dz squared orbitals. இது ரெண்டுமே வந்து ஈஜி ஆர்பிட்டால்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஏன் ஈஜி ஆர்பிட்டால்ஸ்னா as they lay along the axis. ஓகே, as they lay along the axis. along the axisனா அந்த 5 d ஆர்பிட்டால்ஸ்ல along வந்து இருக்கும், அதாவது இப்படி இருக்கும். along the axisனா இப்படி இருக்கும். ஓகே,
இது வந்து along the axis. இப்படி இருந்துச்சுன்னா இது along the axis. இப்ப T2G இதுல வந்து 1. ஸோ இப்போ செகண்ட் வந்து இட் இஸ் a T2G. T2G ஆர்பிட்டால்ஸ்னா என்ன? T2D ஆர்பிட்டால்ஸ்ல வந்து 3 ஆர்பிட்டால்ஸ் வந்து T2G ஆர்பிட்டால்ஸ். எதெல்லாம் அப்படின்னா DXY, DYZ அண்ட் DXZ. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து T2G ஆர்பிட்டால்ஸ். இது வந்து they lie between the axis. Okay. They lie between the axis. Between the axis. So between the axis னா உங்களுக்கு தெரியும். எப்படி ஸோ பிட்வீன் த ஆக்சிஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ நான் DXYக்கு போறேன். ஸோ பிட்வீன் த ஆக்சிஸ்னா இப்படி இருக்கும். ஓகே, அலாங் த ஆக்சிஸ் இல்லாம இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து T2G ஆர்பிட்டால்ஸ். ஓகே, 5D ஆர்பிட்டால்ஸ்ல 5D ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே வந்து டீஜென்ரேட் ஆர்பிட்டால்ஸ். டீஜென்ரேட்னா என்னன்னா have same energy. அந்த 5 ஆர்பிட்டால்ஸ் நம்ம D ஆர்பிட்டால்ஸ் போடும்போது எப்படி போடுவோம்? 5 போடுவோம் இல்லையா? இந்த இதுதானே 5 போடுவோம். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் 3 வந்து இட் இஸ் அ T2G-ஆ இருக்கும். அது வந்து தே லை அதாவது அதோட ஓரியன்டேஷன் வந்து எப்படி இருக்கும்னா இன் பிட்வீன் தி ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த 2 வந்து ஈஜியா இருக்கும். இது வந்து அலாங் த ஆக்சிஸ் இருக்கும். ஓகே, இதை தெரிஞ்சுட்டாதான் நீங்க வந்து இந்த கான்செப்டே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி இஜி டு T2G அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். ஓகேயா, சரி, ஓகே. ஸோ இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு இஜி அண்ட் T2Gன்னா என்னன்னு தெரியுது, கரெக்டா? எனி டவுட்? அடுத்தது வந்து இட் இஸ் இதுல என்னென்ன பாஸ்டுலேட்ஸ் இருக்கு இந்த தியரி, வாட் இட் சேஸ் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் சிஎஃப்டி. இந்த சிஎஃப்டி தியரியில என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து ஆனியோனிக் லிகான்ஸ், ஆனியோனிக் லிகான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மைனஸ்ல இப்போ CN மைனஸ் இருக்கு இல்லையா, இது ஆனியோனிக் லிகான்ஸ். ஸோ இப்போ நியூட்ரல் லிகான்ஸ்னா இப்போ NH3ங்கிறது வந்து இட் இஸ் அ நியூட்ரல் லிகான்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த எய்தர் ஆனியானிக்கா, இந்த லிகான்ஸ் வந்து எய்தர் ஆனியானிக்கா இருக்கும் இல்லைன்னா நியூட்ரலா இருக்கும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். நியூட்ரலா இருக்கிறதுக்கு வந்து ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து டோனார். ஓகே, இது வந்து டோனாரா இருக்கிறது தான் வந்து லிகான்ஸா இருக்க முடியும். ஆனியானிக் லிகான்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ் அண்ட் நியூட்ரல் லிகான்ஸ், இப்போ நியூட்ரல் லிகான்ஸ்னா இப்போ NH3 ஓகே ஆஸ் பாயிண்ட் டைபோல்ஸ். இது வந்து எய்தர் CN மைனஸா இருக்கலாம் இல்லைன்னா நியூட்ரலா இருந்துச்சுன்னா ஷேர்டு பேரா இருக்கலாம். ஸோ இப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்டராக்ஷன் பிட்வீன் மெட்டல் அண்ட் லிகாண்ட் இஸ் பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஓகேயா, ஸோ அதாவது என்னன்னா இன்டராக்ஷன் பிட்வீன் மெட்டல் அண்ட் interaction between metal and ion. Metal and ion is purely electrostatic. Electrostatic இருக்கிறதுனால தான் அந்த அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, is purely electrostatic. Okay, so that means there is no intermixing of atomic orbitals or no insertion of electron in metal orbitals. அதாவது interaction between metal and ion வந்து purely electrostatic தான் இருக்கும். அதாவது என்னன்னா அட்ராக்ஷனா தான் இருக்கும். ஓகே, அது தவிர வந்து வேற எந்த பாண்டிங்கும் வேற எந்த இதுவும் இதுல இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் வந்து if the field produced by surrounding ligand is symmetrical then d orbitals of metal is degeneral. அப்போ வந்து இந்த லிகான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டு, அதாவது இப்போ ஒரு என்டைட்டின்னு எடுத்தோம்னா அது ஒரு லிகாண்ட்னு எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஃபீல்டு ஒரு ஃபீல்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அது வந்து இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை சரவுண்டிங் லிகாண்ட். அந்த லிகாண்ட் வந்து சரவுண்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கயேன். அப்போ வந்து அது வந்து சிமெட்ரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா, தென் d orbital of metal is degenerate. But in most of the complexes, degeneracy is lost because field produced by ligand is not symmetrical, and all d orbitals are not equally affected by லிகான் ஃபீல்டு. ஸோ இப்போ அதனால் இதில் வந்து என்னன்னா, அந்த டி ஆர்பிட்டால்ஸ் வந்து அதோட டீஜென்ரசியை வந்து லூஸ் பண்ணும். எப்போ லூஸ் பண்ணும்னா, when the metal ion it approaches the சாரி இந்த லிகான்ஸ் when a ligand approaches the metal ion அதை வந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த மெட்டல்ல இருக்கிற அந்த டி ஆர்பிட்டால் இட் லூசஸ் இட்ஸ் டீஜென்ரசி. அதாவது என்னன்னா, அது ஈக்குவல் எனர்ஜியா இருக்கும் இல்லையா, அந்த ஈக்குவல் எனர்ஜின்ற ஸ்டேட்டஸ்ல வந்து அது வந்து லூஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து இது டீஜென்ரசி இஸ் லாஸ்ட். டீஜென்ரசி இஸ் லாஸ்ட். எப்போ வந்து அது வந்து லூஸ் பண்ணும்னா, லிகாண்ட் அதாவது ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை லிகாண்ட் ஃபீல்ட் இஸ் நாட் சிமெட்ரிக்கல். ஓகே. லாஸ்ட் when field is not symmetrical, அதாவது சிமெட்ரிக்கலா இல்லாதப்ப அது வந்து அதோட டீஜென்ரசியை வந்து அது லூஸ் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, எனர்ஜி வந்து அந்த 5 ஆர்பிட்டால்ஸ்ல வந்து இருக்கிற எனர்ஜி வந்து வேரியேஷன் வந்துடும். ஓகே, அது வந்து ஈவனா இருக்காது. அதுதான் அதோட மீனிங். அண்டர்ஸ்டூட். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் சிமெட்ரிக்கல். இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் டீஜென்ரசி இஸ் லீட்ஸ் டு ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ். இது டீஜென்ரசி வந்து லாஸ்ட்னு சொல்றோம்ல, அதால என்ன எஃபெக்ட் அப்படின்னா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் வந்து நடக்கும். அந்த டி ஆர்பிட்டால்ஸ் 5ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டி ஆர்பிட்டால்ஸ் வந்து அந்த 5ம் வந்து ஸ்பிளிட் ஆகும். எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா, அதுதான் நம்ம பார்த்தோம், இஜி அண்ட் T2G வந்து ஸ்பிளிட் ஆயிடும். ஓகேயா. ஸோ இப்போ இதுதான் வந்து டி ஆர்பிட்டால்ஸ். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இந்த இந்த ஃபீல்டு வந்து நாட் சிமெட்ரிக்கலாக இல்லை அப்படின்னா, இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால் வந்து நடக்கும். அந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால் நடக்கிறதுனால இந்த டீஜென்ரசி அதை லூஸ் பண்றதுனால, அதாவது அந்த எனர்ஜி ஈக்குவலா இல்லாததுனால ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால் வந்து நடக்கும். இதுதான் மெயின். சிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின். இப்போ இந்த சிஎஃப்டிலேயே வந்து நம்ம வந்து 2 ஸ்பிளிட்டிங் பார்ப்போம். ஒன்று வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி ஸ்பிளிட்டிங், டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து எப்படி ஸ்பிளிட்டிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல். Splitting in octahedral. Octahedral எத்தனை லிகாண்ட்? Can anyone remember? எத்தனை லிகாண்ட் இருக்கும் ஆக்டாஹெட்ரல்னா? குட். 6 லிகாண்ட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி டெட்ராஹெட்ரல் அப்படின்னா 4 இருக்கும். சரியா? ஓகே, இப்போ 6 இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது 6 லிகான்ஸ் ஆர் சரவுண்டட் டு மெட்டல் ஆர் அயான் இல்லையா? ஆக்டாஹெட்ரல்னா அதான், ஒரு மெட்டல் அயானை வந்து 6 லிகான்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணிருக்கும். ஈச் 2 லிகான்ஸ் ஆர் டைரக்டட் அலாங் போத் சைட்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இப்போ என்னன்னா, இப்போ இந்த இதுல வந்து ஸ்பிளிட்டிங் நடக்கும்னு சொல்லிட்டோம் இல்லையா, இதுல வந்து இஜி ஆர்பிட்டால்ஸ் வந்து மோர் டைரக்ஷனல். இஜி ஆர்பிட்டால்னா என்ன, அலாங் த ஆக்சிஸ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சின்ஸ் இஜி ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் டைரக்ஷனல் டுவர்ட்ஸ் ஆர்பிட்டால்ஸ், தி எக்ஸ்பீரியன்சஸ் கிரேட்டர் ரிப்பல்ஷன். ஓகே, ஏன் ரிப்பல்ஷன் வருதுன்னா, லிகான்ஸும் நெகட்டிவ் தான், அந்த மெட்டல் அயான்ல இருக்கிற எலக்ட்ரானும் வந்து இட்ஸ் நெகட்டிவ் தான். ஸோ இப்போ வந்து ரிப்பல்ஷன் வந்து இட் எக்ஸ்பீரியன்சஸ் கிரேட்டர் ரிப்பல்ஷன் அண்ட் தர் எனர்ஜி இஸ் ஹையரா இருக்கும். ரிப்பல்ஷன் வந்து இருக்கிறதுனால அதோட எனர்ஜி வந்து ஹையரா இருக்கும். இஜி ஆர்பிட்டால்ஸ்ல வந்து எனர்ஜி இஸ் ஹையர். ஓகே, இஜில வந்து இட்ஸ் எனர்ஜி வந்து ஹையரா இருக்கும். ஏன் ஹையரா இருக்கும் அப்படின்னா, and it is more directional towards the orbitals, they experiences greater repulsion இருக்கிறதுனால எனர்ஜி வந்து ஹையா இருக்கும். ஓகே, இப்போ இதே இது வந்து T2G நம்ம பார்த்தோம் அப்படின்னா, T2Gல நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அலாங், இது வந்து இன் பிட்வீன் அந்த ஆக்சிஸ் இல்லையா. ஸோ இப்போ இன் பிட்வீன் த ஆக்சிஸ் இருக்கிறதுனால தே ஹாவ்
less repulsion. Okay, so அப்போ வந்து என்ன ஆகும்னா less repulsion and lower energy. லோயர் எனர்ஜி இங்க வந்து மோர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால ஹையர் எனர்ஜி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து டயக்ராமேட்டிக்காக நான் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ நான் இதை டயக்ராமேட்டிக்காக எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ இதுதான் வந்து எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இங்கே மேலே போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இங்க வந்து மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் வந்து இது வந்து மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ். ஓகேயா, மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் வந்து எத்தனை டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 5 டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ அதனால 5 டி ஆர்பிட்டால்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து இட்ஸ் மெட்டல் இது வந்து மெட்டல்ல தான் நடக்கும் ஸ்பிளிட்டிங். மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் தான் நடக்கும். ஓகே, மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா ஃப்ரீ மெட்டல் அயான். இது வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஃப்ரீ மெட்டல் அயான். இப்போ ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த டி ஆர்பிட்டால்ஸ் இந்த ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டு. ஸோ இப்போ வந்து கிராஜுவலா அந்த லிகான்ஸ் வந்து அப்ரோச் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதாவது அதோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த எனர்ஜி வந்து 5. இப்போ அதுதான் வந்து இங்கே இதுதான் லோ எனர்ஜி. இது வந்து லோ எனர்ஜி, இது வந்து ஹை எனர்ஜி. ஸோ அப்போ இங்கே நமக்கு நல்லா தெரியுது இது எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த டி ஆர்பிட்டால்ஸ் இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஆக்டாஹெட்ரல் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மெட்டல் இருக்கு இல்லையா, மெட்டல் அயான். ஸோ இப்போ இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து லிகான்ஸ் வந்து அப்ரோச் பண்ணும்போது how many லிகான்ஸ் இருக்கும்? 6 லிகான்ஸ். ஓகே, இந்த 6 லிகான்ஸும் வந்து அப்ரோச் ஆகும்போது என்ன ஆகும்னா இதுல வந்து ஸ்பிளிட் ஆயிரும். இது எப்படி ஸ்பிளிட் ஆகும்? இந்த எனர்ஜி வந்து இப்படி ஸ்பிளிட் ஆயிட்டு இந்த 5 ஆர்பிட்டால்ஸ்ல 2 ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹையர் எனர்ஜியா இருக்கும். அதாவது இஜி ஆர்பிட்டால்ஸ். ஓகே, இங்க 3 ஆர்பிட்டால்ஸ் வந்து T2G ஆயிரும். இது வந்து இட் இஸ் T2G. ஓகேயா, T2G. அதாவது இப்ப இஜி ஆர்பிட்டால்ஸ் என்ன சொன்னேன்? dx² dx² y² dz² வந்து இஜி ஆர்பிட்டால். இப்ப இதே இது வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து dxy dyz dxz இது மூணு வந்து இட் இஸ் T2G ஆ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா எனர்ஜி ஏன்னா இது வந்து ஹையர் எனர்ஜி, இது ஹையர் எனர்ஜி. இங்க எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல இருக்கு. ஹையர் எனர்ஜி, இது லோயர் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஆஃப் இஜி அண்ட் 2G ஆர்பிட்டால்ஸ் இஸ் கால்டு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகே, எனர்ஜி and it is represented as delta O. டெல்டா ஓன்னா இது வந்து எனர்ஜி, டெல்டா வந்து எனர்ஜி டிஃபரன்ஸ், ஓங்கிறது வந்து ஆக்டாஹெட்ரல்ல. ஓகேயா, ஸோ அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம டெல்டா ஓன்னு கொடுக்குறோம். ஓகே, டெல்டா ஓ அப்படி எப்படின்னா இப்போ இந்த இஜி இருக்கு இல்லையா? ஸோ இந்த இஜிக்கு வந்து இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை மொத்தம் டோட்டலா 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அந்த 5 ஆர்பிட்டால்ஸ்ல 3 இது இந்த 2 ஆர்பிட்டால்ஸும் வந்து இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 3/5. ஓகே, அதே மாதிரி இது வந்து டிக்ரீஸ்ட் பை 2/5 ஆகும். இதோட எனர்ஜி கம்மியாகும், அதாவது இதுலேருந்து கம்மியாகுது, 2/5 கம்மியாகுது. இது வந்து 3/5 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா, ஸோ அதனால வந்து ஸோ இப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து விச் இஸ் கால்ட் இட்ஸ் டெல்டா நாட். அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த இஜி அந்த T2G இருக்கு இல்லையா, ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து இதுல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கீழே வந்து 3 இருக்கு, மேல வந்து 2 இருக்கு. ஸோ இப்போ the energy of 2 EG orbitals will increase by நான் சொன்னேன் 3/5 delta naught. ஓகே, which is increased by 3/5 delta naught. அதே மாதிரி T2G ஓடது வந்து is decreased by 2/5 delta naught. delta naught இல்ல delta O. ஓகே, ஸோ இப்போ இந்த டெல்டா ஓ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஜியாமெட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். இது வந்து இந்த எனர்ஜி, இதுதான் எனர்ஜி டிஃபரன்ஸ் இல்லையா? அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் சேமா இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜியாமெட்ரி ஷேப் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் மெட்டல் அயான்
and oxidation state of metal ion and the field produced by ligand. இது வந்து it depends on. Okay, இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் கிடையாது. It depends on geometry of the complex. என்ன அதோட ஷேப்பு அதை பொறுத்து இருக்கும். Geometry of the complex. அதுக்கப்புறம் வந்து it is also based on size of the metal ion and oxidation state of the metal ion. Oxidation state பொறுத்தும் அது வந்து இருக்கும். Okay, oxidation state, size and oxidation state of metal. ஸோ இப்போ இதை பொறுத்து தான் வந்து அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அது வந்து ஈக்குவலா இருக்காது. அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலா இருக்காது. ஓகே, இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலா இருக்காது. ஸோ இப்போ வந்து என்னன்னா சம் லிகான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி அது மட்டும் இல்லை, இந்த லிகான்ஸ் பொறுத்து it is based on ligands also. Based on and எந்த ligands இருக்கோ அதை பொறுத்து. ஸோ இப்போ இந்த some ligands are able to produce strong field. இப்போ இந்த field இருக்கு, இந்த field இருக்கு இல்லையா? அந்த field வந்து சில ligands வந்து strong field இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த strong field ப்ரொடியூஸ் பண்றது வந்து என்ன ஆகுனா splitting will be large. ஓகே, strong field strong field இருந்துச்சு அப்படின்னா splitting will be more. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பேசிக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் வந்து இட் இஸ் ஸ்பிளிட்டிங் இஸ் மோர். ஸ்பிளிட்டிங் இஸ் splitting is more or splitting is large. அதே மாதிரி இதுல வந்து வீக் ஃபீல்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பிளிட்டிங் வந்து இட் இஸ் லெஸ்ஸர். ஓகே, இட்ஸ் வீக் ஃபீல்டா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் இஸ் லெஸ். ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா இது எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல வந்து அதை வச்சுதான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அதுல வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயே எது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபீல்டு எல்லாத்தையும் பைகாட் பண்ண முடியலனாலும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது சிஓங்கிறது வந்து கோபால்ட் இல்லை, கார்போனில். ஓகே, கார்போனில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அடுத்தது வந்து இட் இஸ் சிஎன் மைனஸ், தென் இட்ஸ் இஎன். ஓகே, En, then ammonia, sorry, then ammonia. ஓகேயா, அமோனியா, அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். வாட்டரு, அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் OH, அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ஃப்ளூரைடு. So then it will go on fluoride, chloride, bromide, iodide எல்லாம் போகும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ஆர்டர்ல தான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு, இதெல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்டாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வீக் ஆயிரும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவன். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவன் சீரீஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன், இது எதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்ப்ஷன் ஆஃப் லைட். ஓகே, பை காம்ப்ளெக்ஸஸ் வித் டிஃப்ரெண்ட் லிகான்ஸ். அந்த லிகான்ஸ் வந்து ஹவு இட் அப்சர்வ்ஸ் லைட் இன் விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ங்கிறத வச்சு அவங்க வந்து எது ஸ்ட்ராங் ஃபீல்டு எது வந்து வீக் ஃபீல்டுங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து எதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும்னா கார்பன் டோனரா இருக்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் வந்து கார்போனில், சிஎன் மைனஸ், இஎன் இதெல்லாம் வந்து இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து இட்ஸ் அ கார்பன் டோனார் தான். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அ நைட்ரஜன் டோனார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, நைட்ரஜன் டோனார். நைட்ரஜன் டோனாருக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ ஆக்சிஜன் டோனார், தென் இட்ஸ் அ ஹாலஜன். ஸோ இப்போ இந்த ஆர்டர்ல தான் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ராங், ஏன்னா இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த இந்த இதுல வந்து ஷேப்ஸ் எல்லாம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம விபிடி தியரியில வந்து இந்த ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஃபீல்டு பத்தி நமக்கு படிக்கல, நம்ம அதுல கிடையாது. அதுதான் அதோட டிராபேக். அது வந்து பட் இட் இஸ் ஓவர் கம் பை திஸ் சிஎஃப்டி. ஓகேயா, ஸோ இப்போ இதுல வந்து இந்த ஆர்டர்ல தான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்.
இப்ப D1, D2, D3 கோஆர்டினேஷன் என்டைட்டிஸ்ல இந்த எலக்ட்ரான்ஸ் ஆக்கிபை, அதாவது இந்த T2G ஆர்பிட்டால் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த சப்போஸ் இதுதான் வந்து ஆர்பிட்டால் 5 ஆர்பிட்டால்ஸ், இது வந்து T2G இல்லையா, ஃபர்ஸ்ட் 3 வந்து இட் இஸ் அ T2G நம்ம பார்த்தோம். இந்த T2G ஆர்பிட்டால் அதாவது அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் இதுல தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஆக்கிபை பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்து then it go for EG. Okay, in D1, D2 and D3 coordination entities, இந்த first இந்த 3 entities, இப்ப 4 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா 1 2 3 இல்ல 3 எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. 3 எலக்ட்ரான்னா ஃபர்ஸ்டே ரெண்டும் வராது, 1 2 3 இந்த D1ல 1, D2ல 1, D3ல 1 தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்கிபை பண்ணும் அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல். ஓகேயா, அந்த ஃபோர்த் எலக்ட்ரான் வந்து இந்த ஃபோர்த் சப்போஸ் இப்போ இது வந்து 3 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபில்அப் பண்றதுல வந்து நோ ப்ராப்ளம். இப்போ சப்போஸ் ஃபோர்த் எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கேன், ஃபோர்த் எலக்ட்ரான் வந்து இஜிக்கு போகுமா இல்லைன்னா திருப்பி இங்க பேர் பண்ணுமாங்கிறத டிசைட் பண்றது வந்து இந்த ஃபீல்டு தான். ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டுங்கிறது தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகேயா, ஸோ இந்த ஃபோர்த் எலக்ட்ரான் could either enter the T2G level with pairing or it occupies EG level, it according to the field, strength of the field. Understood? புரியுதா? யாருக்கும் இது புரியல? இப்போ வந்து 3 எலக்ட்ரான்ஸ், இப்போ T2Gங்கிறது வந்து 3 எலக்ட்ரான்ஸ் 3 ஆர்பிட்டால்ஸ் இல்லையா, இப்போ 3 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இது வந்து இதுல வந்து ஃபில்அப் ஆயிரும். இது வந்து 3G, இது வந்து EGன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இப்போ இந்த 3 எலக்ட்ரான்ஸ்ல வந்து நோ ப்ராப்ளம். இந்த 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்க போயிடும். ஏன்னா லோயர் எனர்ஜி T2Gங்கிறது வந்து லோயர் எனர்ஜி அக்கார்டிங் டு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால வந்து இது ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து கீழே வந்து ஃபில்அப் பண்ணிடும். இப்போ ஃபோர்த் எலக்ட்ரான் வந்து எய்தர் இட் கேன் கோ டு இஜி, ஓகே, ஆர் இட் கேன் பேட் அப். T2Gலயே பேரிங்காகவும் இருக்கலாம். அது எப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஃபீல்டு. ஓகேயா, அதுக்கு வந்து எப்படி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன், இப்போ டெல்டா நாட் அதை வந்து எப்படி வந்து ஃபோர்த் எலக்ட்ரான் வந்து பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இஃப் டெல்டா ஓ, டெல்டா ஓன்னா நான் என்ன சொன்னேன், இட்ஸ் அ டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி பிட்வீன் இஜி அண்ட் T2G orbitals. Okay, if delta naught வந்து, so if it is less than pairing energy, less than P, P னா வந்து mostly P தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. P னா என்னன்னா it's a pairing, it's a pairing energy. அதாவது எலக்ட்ரான் பேர் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து it is a pairing energy. So if delta O is less than P, the fourth electron enters one of the EG orbital. Okay, if delta O is less than P, fourth electron enters EG. Understood? Fourth electron enters EG. Okay, அப்போ என்ன configuration, enters configuration and gives configuration. இதுக்கு வந்து configuration உங்களை எழுத சொல்லுவாங்க. Gives configuration like இப்போ T2Gல நமக்கு 3 எலக்ட்ரான் இருக்கா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா T2G 3ன்னு கொடுக்கணும். T2G 3 and EG 1. இப்போ 4 எலக்ட்ரான்ஸ். 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆக்கிபை பண்ணிருக்குன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேயா, அதாவது என்ன கண்டிஷன்லனா இஃப் டெல்டா ஓ which is less than pairing energy. Okay, if it is its energy difference is less than pairing energy, fourth electron enters EG orbital, gives configuration T2G3 and EG1. Understood? புரியுதா? அப்போ இங்க வந்து EG ஆர்பிட்டால்ஸ்க்கு போ. I hope that you are following me, right? ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ லிகான்ஸ் எப்படி இருக்குன்னா வீக் லிகான்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா அந்த லிகான்ஸ் வந்து இட் இஸ் அ வீக் லிகான்ஸாக இருக்கும். ஓகே, எய்தர் ஆக்சிஜன் டோனராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இட்ஸ் ஹாலஜன் டோனர். மோஸ்ட்லி ஹாலஜன் டோனர் வந்து வீக்காக தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் அ வீக் லிகான்ஸாக இருக்கும். வீக் லிகான்ஸ் மட்டும் இல்லை, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்.
weak ligand and high speed. Weak ligands na enna? Energy required is less. Okay, நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். Weak ligands na energy required வந்து less ஆகும். இது வந்து first option. இப்ப second option எப்படின்னா, அது if delta O, okay, so இப்ப delta O, if it is greater than P, the fourth electron which enter, fourth electron என்ன ஆகும்னா, pair பண்ணிடும். Okay, fourth electron occupies அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரிங்னு அர்த்தம். ஓகே, occupies a T2G orbital and gives the configuration of, அப்ப configuration எப்படி இருக்கும்? T2G லயே 4 electrons வந்துரும். So அப்ப T2G4 EG 0, அதாவது 4 electron இருந்துச்சுன்னா. ஓகே, இங்க வந்து என்ன ஆகும்னா, இதுக்கு வந்து இது வந்து strong ligand இருக்கும். ஓகே, so இப்ப strong, in the presence of strong ligand pairing வந்து நடக்கும். அப்ப 6 electron வரைக்கும் T2G ல தான் இருக்கும். 7th electron தான் it will go to EG. Understood? தர்ஷனா புரியுதா? வைஷாலி, strong ligand, அந்த strong ligand இருந்துச்சுன்னா இது வந்து it is a low spin complex. Okay, excuse me, it's a low spin. உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படிதான் வரும். ஓகே, ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டான்னு பார்த்து நம்ம பண்ண முடியும். இது பண்ணும்போது நம்ம நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அப்போ வந்து D4லேருந்து ஸ்ட்ராங் லிகாண்ட், அதாவது 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஸ்ட்ராங் லிகாண்டு, 7th எலக்ட்ரான் வில் கோ டு இஜே ஆர்பிட்டாலுக்கு வந்து போகும். ஓகேயா, ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்துச்சுன்னா. இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஸ்பிளிட்டிங். இப்போ இதே இது வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல, டெட்ராஹெட்ரல்னா எவ்வளோ லிகான்ஸ் இருக்கும்? ஹலோ, டெட்ராஹெட்ரல்னா எத்தனை இது? ஓகே, 4 ligands. ஓகே, குட். ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல். அப்போ 4 ligands வந்து இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த ஸ்பிளிட்டிங் வந்து எப்படிங்கிறத வந்து இப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இப்போ இதுல வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்ன? 4 இருக்கும் இல்லையா? டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 இருக்கும். அப்போ T2G வந்து அப்ப என்ன ஆகும்னா, T2G will go to higher level. ஓகே, இதுல வந்து என்னன்னா T2G வந்து ஹையர் எனர்ஜியில இருக்கும். ஓகே, ஹையர் எனர்ஜி. அதே மாதிரி EG வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எனர்ஜியில வந்து இருக்கும். ஓகே, எனர்ஜி அண்ட் EG வந்து இட் இஸ் லோயர்ல இருக்கும். EG வந்து இட் இஸ் அ லோயர். ஓகே, அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இஸ் லெஸ் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் as compared to, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, டெட்ராஹெட்ரல்ல வந்து the splitting வந்து is less in tetrahedral complexes as compared to octahedral. So it can be, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதுல வந்து டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி வந்து டெல்டா டீன்னு கொடுக்கும். ஓகே, டெல்டா டீன்னு டெட்ராஹெட்ரல். டெல்டா டி வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு வந்து கம்மி, இதோட கம்மின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ எப்படி எவ்வளோ கம்மியா இருக்கும்னா 4/9. ஓகே, 4/9. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, அதனால வந்து இதை நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி 4/9 டெல்டா ஓ. ஓகேயா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஆர்பிட்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜிஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட்லி லார்ஜ் ஃபார் ஃபோர்சிங் த பேரிங். அப்போ பேரிங் வந்து நடக்கிறது வந்து கஷ்டம். ஸோ அப்போ இதுல வந்து எப்படி நடக்கும், இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ டயக்ராமேட்டிக்கலா நம்ம கொடுக்கணும்னா, அங்க நான் டயக்ராம் கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி கொடுக்கணும்னா, ஸோ இப்போ இது வந்து d orbitals of free metal. இப்போ இந்த 5 orbitals இருக்கு. இந்த 5 orbitals ஓட எனர்ஜி, ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் d orbitals வந்து it will be higher. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ஃப்ரீ மெட்டலோடது. இது வந்து ஆவரேஜ் எனர்ஜினா
நம்ம இதை வந்து கொடுப்போம். ஸோ இப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகான்ஸ் வந்து இப்போ டெட்ராஹைட்ரல்னா இது ரெண்டு ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து T2Gr. T2Gனா இட்ஸ் 3 இல்லையா? ஸோ 3 ஆர்பிட்டால்ஸ். இப்போ இங்க வந்து EGR. ஓகே, ஸோ அப்போ வந்து எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் வந்து டெல்டா டி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து டெல்டா டி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த எனர்ஜி இஸ் இன்க்ரீஸ்டு பை 2/5. 2/5. இது வந்து டிக்ரீஸ்டு பை 3/5 ஆகும். Okay, so இது வந்து it is a decreased by 3/5. Okay, so splitting of d orbitals in tetrahedral வந்து இப்படிதான் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து பேரிங் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா consequent இந்த இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதுல வந்து லெஸ் எனர்ஜி இல்லையா? I mean compared to ஆக்டாஹைட்ரலை விட இது வந்து இட் இஸ் a less. ஸோ அதனால ஸ்பிளிட்டிங் வந்து லெஸ். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஸோ the pairing not sufficiently large for forcing the pairing. ஸோ இந்த லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ரொம்ப ரேரா தான் இதுல இருக்கும். ஓகே, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம்? பேரிங் நடந்தாதான் ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்கும்போது தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் வெரி ரேர் இன் டெட்ராஹைட்ரல். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் complexes are very rare in tetrahedron. Okay. ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு இப்போ எப்படி வந்து உங்களுக்கு இதுல கொஸ்டின் கேட்போம். இதுதான் வந்து டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல வந்து எப்படி வந்து ஸ்பிளிட்டிங் நடக்குங்கிறதுக்கு வந்து இப்படிதான் நடக்கும். ஸோ இப்போ இதுல உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு ரைட் த கான்ஃபிகரேஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்க கான்ஃபிகரேஷன் எழுதும்போது அப்போ வந்து எப்படி எழுத முடியும் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வீக்கா இதுவா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், இப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஃபெமிலியர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ CO. ஓகே, இட்ஸ் CO NH36 கோபால்ட் இல்லையா? NH36 3+. ஸோ இப்போ இதுல வந்து என்ன கேட்பாங்கன்னா ரைட் கான்ஃபிகரேஷன் ஃபார் கோபால்ட் அப்படின்னா நீங்க இதை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 இல்லையா? இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்ப நீங்க CO3+க்கு தான் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அதை எப்படி எழுதுவோம்னா ஃபர்ஸ்ட் 3D6 அதாவது கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆர்கனுக்கு அப்புறம் 3D6 and 4 is 0. இதுதான் வந்து இட்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபார் கோபால்ட் 3+. இப்ப இதுல வந்து உனக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கேட்பாங்கன்னா டெல்டா ஓ. ஏன்னா 6 லிகான்ஸ்ங்கிறதுனால இது ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங். ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்ல எது வந்து மேல இருக்கும்? இஜி தான் ஹையர் எனர்ஜி இருக்கும்ல. இஜி அண்ட் T2G இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டாவது வந்து அமோனியா வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் லிகாண்டு. ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கிறதுனால பேரிங் வந்து நடக்கும். ஓகே, இது வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கிறதுனால இட் இஸ் அ பேரிங் நடக்கும். ஸோ பேரிங் நடந்துச்சு அப்படின்னா எப்படி கான்ஃபிகரேஷன் இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஆக்கியபை பண்ணிடும். ஸோ அனதர் 3 வந்து பேரிங் நடந்துரும். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இஜில வந்து எலக்ட்ரான்ஸே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ இதோட கான்ஃபிகரேஷன் இதுதான். ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் அ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்படிதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி இதோட மேக்னெட்டிக் பிஹேவியர் கேட்டாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் பிஹேவியர் நமக்கு தெரியும். பேரிங் நடந்துச்சுனாலே அது வந்து இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக். இதுல இருந்து பேரிங் இருக்கு இல்லையா? இதுல இருந்து அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்ல. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா கூட அது பேரா. பட் இதுல இருந்து அன்பேர்டே இல்ல. ஸோ இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக். ஓகே, புரியுதா? அண்டர்ஸ்டுட்? இப்ப இதே இது ஓகே, இப்ப இதே இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து எடுத்தோம். இப்ப இதே CO F6 எடுத்தோம்னு வச்சுக்கோ. இப்ப F6 எடுத்தோம்னா இட்ஸ் 3-. இது வந்து அகெயின் இப்போ கோபால்ட் 3+க்கு வந்து நமக்கு அதே கான்ஃபிகரேஷன் தான் வரும். அதாவது என்னன்னா 3D6
3d6 இங்க வந்து வீக் லிகாண்ட். வீக் லிகாண்ட்ங்கிறதுனால EG-T2G தான். இதுவும் வந்து ஆக்டாஹெட்ரல்ங்கிறதுனால ஸோ இப்போ 3 இருக்கும் இங்க. இங்க வந்து 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இப்ப இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி போகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது 5 இந்த இந்த ஜம்ப் ஆயிரும். ஓகே, இது வீக் லிகாண்ட்ங்கிறதுனால 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எலக்ட்ரான் போயிரும். ஸோ 6th எலக்ட்ரான்ஸ் ஒரு பேருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இதோட கான்ஃபிகரேஷன் என்ன? T2G இப்படி எழுதணும் நீங்க. நான் இதுல மறந்துட்டேன் நானு. T2G4 EG2. இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் அ பாராமேக்னெட்டிக். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து கான்ஃபிகரேஷன் என்ன? T2G6 EG0. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வாட் த கொஸ்டின் யூ வில் கெட். இந்த மாதிரி தான் இந்த சிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படிதான் வரும். ஓகே, ஓகேயா? இப்போ இந்த இது கூட நம்ம ஒரு இதுலயும் நான் ஒன்று போட்டுறேன். இந்த டெட்ராஹைட்ரல் ஸ்பிளிட்டிங்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ NiCl4 NiCl4 இது வந்து டெட்ராஹைட்ரல் இல்லையா? NiCl4 2. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் எழுதுவோம்னா, இப்போ இதில் வந்து என்ஐக்கு வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ Ni2+, அதுக்கு வந்து என்ன கான்ஃபிகரேஷன் கொடுக்கும் அப்படின்னா 3D8. ஓகே, ஸோ இட் இஸ் 3D8. இப்போ குளோரின் நமக்கு தெரியும், இட் இஸ் a weak ligand, so it will not force pairing. இது வந்து as it is a weak ligand, இப்படிலாம் நீங்க எழுதணும். ஓகே, as it is a weak ligand, it is a weak ligand, um, it will not force pairing. ஓகே, it will not force pairing. அப்ப T2G மேல டெட்ராஹைட்ரல்ல வந்து T2G தான் இருக்கும் இல்லையா? T2G வந்து இப்படி இருக்கும். இது ஹையர் எனர்ஜி. ஸோ இப்போ EG வந்து இட் இஸ் அ லோயர். அப்போ லோயர்ல தான் ஃபர்ஸ்ட் ஆகும் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6 7 7 இது 8. ஓகே, 8 இல்லையா? ஸோ தென் இட்ஸ் 8th ஒன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாராமேக்னெட்டிக். ஓகே, இது வந்து பாராமேக்னெட்டிக். ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ இதில் கொஸ்டின் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த காம்ப்ளெக்ஸஸ்லயே உங்களுக்கு கொஸ்டின் எப்படிங்கிறதுனால நான் இந்த டாபிக் வந்து பாதிலேயே நிறுத்தினேன். கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியிலேயே இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ், இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்னா கலர்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்? ஒய் தே ஆர் கலர்டு காம்ப்ளெக்ஸஸ்? ஸோ அந்த ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் கலர் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். நிறைய கலர் இதுல வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் கலர்ட் காம்பவுண்ட் வந்து நிறைய இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்? அதாவது ஒன் ஆஃப் தி டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா த வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ்ல வந்து இருக்கும். தட் மீன்ஸ் some visible spectrum is being removed from white light as it passes through the sample. Okay, so the light that emerges is no longer, அது வந்து because of the அந்த விசிபிள் லைட்ல வந்து கண்டிப்பா அதை அப்சர்வ் பண்றதுனால தான் அது வந்து கலர்டா இருக்குது. ஓகே, the color in coordination compounds can be explained in terms of crystal field theory. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இந்த காம்பவுண்ட் எடுப்போம். இட்ஸ் டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸ் TI H2O 6 H2O6 3 3+. ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அ வயலட் கலர். So this is violet color. This is violet color மட்டும் இல்லை, இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்.
அதாவது என்ன வித் சிங்கிள் எலக்ட்ரான் அது வந்து T2G லெவல்ல வந்து இது வந்து ஸ்ட்ராங் லிகாண்டு. ஸோ T2Gல வந்து கிரவுண்ட் ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும். ஓகே. இந்த நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டேட் அவைலபிள் ஃபார் த எலக்ட்ரான் வந்து அந்த இஜி வந்து எம்டியா தான். இஜி வந்து எம்டியா இருக்கும். ஸோ இஜி வந்து எம்டியா இருக்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து if correspond to energy of yellow green region இருக்கு இல்லையா which is அது வந்து அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து T2G லெவல்ல இருந்து இஜி லெவலுக்கு எக்ஸைட் ஆகும். ஓகே. எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கும். இப்ப இப்ப ஆக்டாஹெட்ரல்ங்கிறதுனால இஜி வந்து ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்கு. T2G வந்து இங்க இருக்கு. ஓகே. அந்த அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல வந்து அப்சர்வ் ஆகிறதுனால இந்த எலக்ட்ரான் வந்து சப்போஸ் இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இட் ஜம்ப்ஸ் டு திஸ் லெவல் ஹையர் லெவலுக்கு வந்து இட்ஸ் ஜம்ப் பண்ணும். இது ஜம்ப் பண்ணிட்டு என்ன ஆகும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ ஜம்ப் பண்ணும்போது நமக்கு வந்து வயலட் கலர்ல கிடைக்குது. ஓகேயா. ஸோ இப்போ அதனால அதாவது என்னன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா டிடி டிரான்சிஷன் வந்து நடக்கும். டிடி டிரான்சிஷன் அப்படின்னா இந்த இந்த டி ஆர்பிட்டால்குள்ளேயே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகும். ஓகே. அதுதான் வந்து இட் இஸ் அ டிடி டிரான்சிஷன். அந்த T2Gல இருந்து இஜிக்கு வந்து ஜம்ப் ஆகுது இங்க. ஓகே. டிரான்சிஷன் அதுக்கு பேர் வந்து என்னன்னா டிடி டிரான்சிஷன் நடக்கிறதுனால அப்படி இருக்கும். சப்போஸ் இப்ப இது வந்து இன் ஆப்சன்ஸ் ஆஃப் லிகாண்டே இல்லை அப்படின்னா ஸ்பிளிட்டிங் நடக்காது இல்லையா. ஸ்பிளிட்டிங் வந்து டஸ் நாட் அக்கர் அண்ட் ஹென்ஸ் த சப்ஸ்டன்ஸ் இஸ் கலர்லெஸ். இந்த லிகாண்ட் இருக்கு இல்லையா அந்த லிகாண்ட் இல்லை அப்படின்னா இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். ரீசன் என்னன்னா ஸ்பிளிட்டிங் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாட்டர் இப்போ இதை ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கேன் இந்த காம்பவுண்டை இதுல வாட்டர் தான் இருக்கு லிகாண்டா. அப்ப அது இவாப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கலர்லெஸ் ஆயிரும். இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். இப்போ காப்பர் சல்ஃபேட் வித் 5 molecules ஆஃப் வாட்டர்னு நம்ம கொடுப்போம். ஒரு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்ல படிச்சிருப்பீங்க. இது ப்ளூ கலர். இந்த கிறிஸ்டல் வந்து இட்ஸ் அ ப்ளூ கலரா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ளூ கலரு இதை வந்து ஹீட் பண்ணா இட் லூசஸ் திஸ் லிகான்ஸ் இட் லூசஸ் இட்ஸ் இந்த வாட்டர் மாலிகுலை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இட் பிகம்ஸ் கலர்லெஸ். ஓகே. அன்ஹைட்ரஸ் சால்ட் ஆயிரும். இட் பிகம்ஸ் கலர்லெஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ இது எப்போ வந்து திருப்பி இந்த ப்ளூ கலருக்கு வரும்னா அந்த லிகாண்டை மறுபடியும் ஆட் பண்ணோம்னா அதாவது வாட்டரை திருப்பி ஆட் பண்ணும்போது அகெயின் இட் பிகம்ஸ் ப்ளூ கலர். ஓகே. ஸோ அப்போ லிகாண்ட் இருந்தாதான் ஸ்பிளிட்டிங் நடக்கும். ஸ்பிளிட்டிங் நடந்தாதான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இப்போ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல நடக்கிறதுனால நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஓகேயா. ஸோ இப்போ இந்த ரீசன்னால தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு கலர்டு காம்பவுண்ட்ஸாக வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு சிஎஃப்டி தியரின்னா இதுதான். ஸோ இப்போ இந்த தியரிக்கும் வந்து லிமிடேஷன் இருக்கு. இப்போ இந்த இந்த இதுக்கு வந்து என்ன லிமிடேஷன் அப்படின்னா இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி கோவேலண்ட் கேரக்டர் ஆஃப் பாண்டிங் பிட்வீன் லிகாண்ட் அண்ட் மெட்டல் ஆட்டம். இது கோவேலண்ட் கேரக்டர் பற்றி இது வந்து it could not explain. அதே மாதிரி வீக்னஸஸ் ஆஃப் சிஎஃப்டி ஆர் எக்ஸ்பிளைன் பை வேற மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியிலலாம் வந்து இதுக்கு அடுத்த தியரி அதெல்லாம் வந்து கோவேலண்ட் பாண்டிங் கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி 11th படிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ இப்போ இதோட மெயின் ட்ராபேக் வந்து இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி கோவேலண்ட் கேரக்டர் ஆஃப் பாண்டிங் பிட்வீன் லிகான்ஸ் அண்ட் மெட்டல் ஆட்டம். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து லிகான்ஸ் வந்து பாயிண்ட் சோர்சஸா அது வந்து கன்சிடர் பண்ணுச்சுன்னா இட் ஃபாலோஸ் தி ஆனியானிக் லிகான்ஸ் ஷுட் எக்ஸர்ட் தி கிரேட்டஸ்ட் ஸ்பிளிட்டிங் எஃபெக்ட் வந்து நிறைய இருந்திருக்கணும். ஆக்சுவலா வந்து ஆனியானிக் லிகான்ஸா இருந்துச்சுன்னா தே ஃபவுண்ட் அட் லோ எனர்ஜியா வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து லோ எனர்ஜி லெவல்ல தான் வந்து அது வந்து இருக்கு. ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த சிஎஃப்டியோட drawback. Okay. Understood? இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கு இந்த லெசன்ல. நம்ம அதையும் பார்த்துடலாம். ரெண்டு டாபிக் இருக்கு. ஒன்று பாண்டிங் இன் மெட்டல் கார்போனில்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ரெண்டுமே சின்ன டாபிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் பாண்டிங். தர்ஷனா போயிட்டா. ஓகே.
it is bonding in metal carbonyls. Okay. இப்போ வந்து most of the transition metals form homolytic carbonyls. Okay. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிக்கல் கார்போனில் அப்படின்னா, நிக்கல் வந்து நிக்கல் இது டெட்ராஹைட்ரல்ல வரும். CO4. ஸோ இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி இது வந்து டெட்ராஹெட்ரல். ஓகே, டெட்ராஹெட்ரல். அதே மாதிரி இப்போ இப்படி பார்த்தோம்னா அயன் அயன் வித் கார்போனில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து 5 இருக்கும், 5 லிகான்ஸா இருக்கும். இது வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். 5 இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். அதே மாதிரி ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா இட்ஸ் குரோமியம் கார்போனில் வந்து இட் இஸ் ஆக்டாஹெட்ரல் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்டாஹெட்ரல். ஸோ இப்போ இது வந்து இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹோமோலிப்டிக்காக இருக்கும். அதாவது என்னன்னா லிகான்ஸ் எல்லாம் சேமா இருக்கிறது தான். ஓகே, இந்த மெட்டல் கார்பன் பாண்ட் இன் மெட்டல் கார்போனில்ஸ் possesses both S and P characters. இந்த மெட்டல் இருக்குல்ல, இந்த கார்போனில்ல இருக்கிற அந்த மெட்டல் வந்து they possesses both S and P characters. S and P characters. ஸோ இப்போ இதில் அதாவது மெட்டல் இது வந்து கார்போனில். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இடையில இருக்கிற அந்த பாண்ட் வந்து இது வந்து சிக்மா பாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிக்மா பாண்ட் விச் இஸ் ஃபார்ம்டு பை த டொனேஷன் ஆஃப் எலக்ட்ரான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் கார்போனில். இந்த இந்த எலக்ட்ரான் பேர் வந்து ஸோ இப்போ இதில் இருக்கிற எலக்ட்ரான் பேர் வந்து இது எலக்ட்ரான் வந்து இந்த மெட்டலுக்கு வந்து டொனேட் பண்ணும் இல்லையா? ஸோ இப்போ வேக்கண்ட் மெட்டல் ஆர்பிட்டாலுக்கு வந்து டொனேட் பண்ணும். ஸோ இந்த எம்சி இந்த இந்த எம்சி சிக்மா பாண்ட் இதே இது வந்து எம்சி பை பாண்டா இருந்துச்சு அப்படின்னா, எம்சி வந்து இட்ஸ் பை பாண்டா இருந்துச்சு அப்படின்னா இஸ் ஃபார்ம்டு பை இது வந்து இட்ஸ் ஃபார்ம்டு பை சிக்மா பாண்ட் எப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் கார்போனில் டு அதான் electrons of carbonyl to metal. இப்போ pi bond is formed by the donation of electron pair from a filled d orbital of metal to carbonyl bond. இது வந்து இப்படி நடக்கும். Okay, so the electron from metal இருந்து vacant d orbital of இந்த கார்போனிலுக்கு வந்து போகும். So இப்போ இந்த metal to ligand bonding produces a synergic effect which strengthens the bond. ஆனா இந்த அதுதான் வந்து bond வந்து strength ஆகும். Bond strength வந்து இதுதான். இது strong bond ஆகும். Okay, so it produces strong bond. Bond strength is more. Bond strength is more. ஓகே, கார்போனிலுக்கும் மெட்டலுக்கும் வர்ற பாண்டு அந்த சிக்மா பாண்ட் வந்து இட் இஸ் அ மோர். அதாவது எப்படின்னா இப்போ இந்த டயக்ராமேட்டிக்காக நம்ம கொடுத்தோம்னா ஸோ திஸ் இஸ் அ மெட்டல். இப்போ மெட்டலுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, CO4 தானே நம்ம எடுத்திருக்கோம், அதனால இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து 4 லிகான்ஸ். இந்த 4 லிகான்ஸ்ல வந்து 4 லிகான்ஸ். அதே இது வந்து கார்போனில் வந்து இட்ஸ் கார்பன் இட்ஸ் ஓ. ஸோ இப்போ இதில் வந்து ஸோ இப்போ பாண்ட் எதுக்கு வரும்னா இதில் வந்து இப்போ 2 எலக்ட்ரான் இருக்கும் கார்போனில். ஸோ இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ல வந்து ஒன்று வந்து என்ன ஆகும்னா ஸோ இப்போ இங்கே வந்து எம்டிடி ஆர்பிட்டால் ஸோ இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ இதில் வந்து பை பாண்ட் இது வந்து பை பாண்ட் இருக்கிறதுனால இதில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. இது வந்து இது கூட சேர்ந்து ஒரு பை பாண்ட் வரும். இது வந்து இது கூட சேர்ந்து ஒரு பை பாண்ட் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் எ சிக்மா பாண்ட். இந்த கார்போனில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து இட் கோஸ் டு வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல். ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் பாண்ட். இதுதான் வந்து இட் இஸ் அ சினர்ஜிக் பாண்டிங். சினர்ஜிக் பாண்டிங்னா இதான் மெட்டல் கார்போனில் வந்து இப்படி இருக்கிறது தான் வந்து பாண்ட் வந்து இட் இஸ் அ
ஸ்ட்ராங் பாண்டா வந்து இருக்கும். அதாவது சினர்ஜிக் பாண்டிங்கா இருக்கும். ஓகேயா? ஸோ இப்படிதான் வந்து கார்பானில்ல வந்து பாண்ட் இருக்கும். அதாவது சினர்ஜிக் பாண்டிங்னா என்னன்னா, இஃப் the ligand donates electron pair to metal atom and accepts electron pair from d orbital of the metal atom. அதுதான் வந்து it is a synergic bondingனா அதுதான். Okay. It's a synergic. It's a synergic bonding. ஸோ இப்போ இதுதான் வந்து கார்போனில் காம்பவுண்ட்ல வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து இப்படிதான். ஓகே. ஓகே. ஸோ லாஸ்ட் இந்த லெசன்லயே லாஸ்ட் டாபிக் வந்து இட்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம். Stability. But the stability of complex compound in solution, it refers to degree of dissociation, degree of association between two species involved in the state of equilibrium வச்சு தான் நம்ம இதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ எப்படின்னா மெட்டல் இருக்கு, மெட்டல்ல வந்து வித் 4 ligands. ஓகே, இப்போ 4 ligands இருக்கு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் ML4 இல்லையா? ML4. இப்ப லார்ஜர் தி ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், இப்ப இதுக்கு வந்து யூக்லிபிரியம் நம்ம எழுதணும்னா யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நிறைய இருந்துச்சுன்னா ஹையர் த ஃபிராக்ஷன் ஆஃப் எம்எல், ஈஸியா வந்து அது டிசால்வ் ஆகும்னு அர்த்தம். ஓகே, லார்ஜர் larger the stability constant, அதாவது Ka ஈக்லிபிரியத்தில் எழுதும்போது அந்த Ka எழுதுவோம் இல்லையா, stability constant, higher the fraction of ML4 in solution. அதாவது ஈஸியா வந்து அது வந்து ஸ்பிளிட் ஆயிரும். ஹையர் த ஃபிராக்ஷன் ஆஃப் ML4 இன் சொல்யூஷன். இப்போ அதாவது ஃப்ரீ மெட்டல் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து இட் எக்ஸிஸ்ட் இன் சொல்யூஷன். ஸோ தே ஆர் சரௌண்டட் பை சால்வெண்ட் மாலிகூல்ஸ் அண்ட் ரீப்ளேசஸ் லிகான் மாலிகூல்ஸ். அப்போ அதை வந்து அந்த சால்வெண்ட் மாலிகூல்ஸ் வந்து இப்போ மெட்டல் அயான் வந்து ஈஸியா வந்து அந்த வாட்டர்ல எல்லாம் சால்வ் ஆகாது. ஆனா அதை சுத்தி வந்து அந்த சால்வெண்ட் மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கும், which can be replaced by the ligand molecules. ஓகே, இப்போ இதை வந்து இந்த யூக்லிபிரியம் இதை வந்து நம்ம எப்படி 4 ஸ்டெப்ஸ்ல எழுதலாம்னு பார்க்கலாம். இது வந்து 4 ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம எழுதலாம் with the concept of யூக்லிபிரியம். ஓகே, எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் மெட்டல். First it will combine with one ligand. One ligand na, then it will give as ML1. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம்? இப்போ K1 எடுத்துக்கலாம். K1 இப்போ கீழே உள்ளதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இல்லையா? the concentration of ML1 or ML divided by the concentration of metal, then concentration of ligand. ஸோ இப்போ இதுதான் வந்து it is a K1. இப்போ இந்த ML இருக்கு இல்லையா? ஸோ இந்த ML again it will combine with another L, then we will get ML2. ஓகே, ML2. ஸோ இப்போ இதுக்கு வந்து K2 எப்படி எழுதுவோம்? K2 is equal to ML2. Okay, ML2. Then it's by ML, M and concentration of metal and the concentration of ligand. ஸோ இப்போ இது வந்து ML with L. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ML2 with L. ஓகே, இப்போ ML2 with L, with another ligand, so then you will get ML3. Yeah, ML3. So இப்போ K3 நம்ம இப்போ எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? Concentration of ML3. Okay, concentration of ML3 divided by concentration of ML2, then concentration of L.
இங்க ml. So then ml3 plus L. 4 ஸ்டெப்ல நடக்கும். இப்போ ml3 plus L, then its equilibrium, then ml4. ml4. அப்போ K4 வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, so it is ml4, okay, ml4 divided by the concentration of ml3 into the concentration of ligand. Okay. So இப்போ overall stability நம்ம எப்படி கொடுக்கலாம்? Overall stability னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து equilibrium constant எல்லாத்தையுமே வந்து multiply பண்ணணும். Okay. இப்போ overall stability நம்ம பார்த்தோம் அப்படின்னா, overall stability. Overall stability is equal to K1 into K2 into K3 into K4. K3 into K4. Okay. So இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, so that is concentration of ml4. நீங்க வந்து இது எல்லாத்தையும் substitute பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். The concentration of ml4 divided by the concentration of m, then concentration of L to the power 4. Concentration of L to the power, it's a 4. Okay. The addition of 4 ligands to metal shows a pattern that is successive stability constant decrease. Okay. So அதாவது இந்த stability constant எப்படி இருக்கும்னா, அதோட stability வந்து K1 which is greater than its K2, then its K3, then its K4. Okay. அதாவது இந்த instability constant dissociation constant of coordination compounds வந்து என்னன்னா reciprocal of formation compound. அது அது எப்படி கண்டிப்பா நமக்கு தெரியும் இல்லையா, ஃபார்மேஷனுக்கும் டிசோசியேஷன் அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட், ரெசிப்ரோக்கல். அதே ஸ்டெப் அதே இதுதான் வந்து இங்கேயும் வந்து அதுதான். ஓகேயா. ஸோ திஸ் இஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ். இதே இந்த ஸ்டெபிலிட்டி வந்து ரெண்டு டைப்பா வந்து இட் கேன் பி கிளாசிஃபைடு. ஒன்று வந்து தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, ரெண்டாவது வந்து இட் இஸ் அ கைனடிக் ஸ்டெபிலிட்டி. ரெண்டு ஸ்டெபிலிட்டியா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். So it is two types. Two types ன்னு சொல்றத விட two classification. Two classification ஸ்டெபிலிட்டியில வந்து two classification. ஒன்று வந்து it is thermodynamic stability. Thermodynamic stability. So for second வந்து it is a kinetic. One complex may be thermodynamically unstable but kinetically வந்து ஸ்டேபிளா இருக்கலாம். இல்லைன்னா kinetically unstable இருக்கிறது thermodynamically வந்து ஸ்டேபிளா இருக்கலாம். ஓகே. on the basis of kinetic stability, இப்போ ஒன்று இது ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா இது அன்ஸ்டேபிளா இருக்கும், இது அன்ஸ்டேபிளா இருக்கும்போது இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இப்போ Fe இப்போ Cl 6 octahedral complex 4 minus, இது வந்து நம்ம 4 minus. ஓகே. ஸோ ஆக்சுவலி இது வந்து 4 minus ப்ளஸ் கிடையாது, 4 minus. It is thermodynamically stable. Thermodynamically it's a stable. So stability of the complex is inversely proportional to size of central metal ion. So இப்போ இது வந்து நம்ம இது நீங்க வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுட்டா போதும். இந்த ஸ்டெபிலிட்டி
ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு is inversely proportional to size of metal atom, central metal atom. இது ஒன்று. But directly proportional to basicity of ligand. Basicity of ligand, it's directly proportional to basicity of ligand. It's directly proportional to charge on metal ion. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். Charge on metal. Charge on metal ion, and then it is directly proportional to number of chelate rings. Okay. ஸோ இப்போ இதான் வந்து இட்ஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யூசஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் எஸ்டிமேட்டட் பை தி யூஸிங் திஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் டைட்ரேஷன் மூலமாக தான் நம்ம டிசைட் பண்ணுறது. தென் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் லைக் சில்வர் அண்ட் கோல்டு மேக் யூஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ். From purification of metals uses this complex compounds. And then the pigments which is responsible for photosynthesis and the chlorophyll வந்து it is a magnesium complex. அதுக்கப்புறம் bloodல இருக்கிற அந்த hemoglobin வந்து it is a red blood pigment of blood oxygen carrier வந்து it is a complex of iron. vitamin B12 வந்து it is a complex of cobalt. அதே மாதிரி articles can be electroplated with the silver and gold much more easily and smoothly வந்து if you are using the solution of complexes. அதுக்கப்புறம் வந்து it's a chelate therapy is used in medical industry. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட யூசஸ். ஓகேயா? ஸோ இப்போ